திருமானனை கூப்பிட்டு காட்டுமன்னார் கோயில்ல மாநில அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பேசியிருக்காங்க. என்ன அநியாயம் பாத்தீங்களா? விசிகே கட்சியை டிசைட் பண்ணதுக்கு மு.க. ஸ்டாலின் சார் யாரு? இந்த அநியாயத்தை நம்ம கேட்கணுமா இல்லையா? நம்ம வெளியில தான் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவரு ஜெயிச்சு சட்டசபைக்கு வந்தா திமுக மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அண்ணன் திருமாவளவன் கூட எம்எல்ஏ நின்றுவாங்களாம். விசிகே எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கு இப்பயே திமுக முற்பட்டாங்க. நேத்து 2 நாளா இந்த வேலை ஓடிட்டு இருக்கு. நீங்க மாநில அரசுக்கு வரக்கூடாது, நீங்க டிவிக்கு நீங்க வந்து காட்டுமன்னார் கோயில் நிக்கிறத வாபஸ் பண்ணுங்க. இது யார் சொல்றது? மு.க. ஸ்டாலின் சார் சொல்லிட்டு இருக்காரு. இது யார் சொல்றது? திரு சபரீஷ் சார் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இது யார் சொல்றது? உதயநிதி சார் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் தெரியும்? உத்தியை மாற்றி அமைக்கிறேன். எனவே நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். இளைய பெருமாள் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர். அவருடைய குடும்பத்தை கௌரவிக்க வேண்டும் என்கிற உணர்வு எனக்குள்ளே இருந்தது. ஆகவே ஒரு பொறியாளர், துறைமுகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொறியாளர், அவர் நான் நிற்கிற காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக போட்டியிடுவார். 2001 ஒன்னு செஞ்சேன்.